அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோச்சனதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். வீடு கட்டும் யோகம் எப்போது? பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு செயல் நடைபெறணும்னா அந்த பாவகங்கள், அது சம்பந்தமான பாவகம் இயங்கணும். அதே போல அந்த எந்த கிரகத்துடைய காரகத்துவ அடிப்படையில் அந்த விஷயம் வருது, அது அல்லனா இயங்கணும். அது இயங்காம அந்த செயல் நடைபெறாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு செயல் நடைபெறணும்னா அது சம்பந்தமான கிரக நிலைகள், அங்க பாவகம், கிரகங்கள் பாவகங்கள் இயங்கணும். அப்பதான் அந்த செயல் அந்த நேரத்துல நடைபெறும், எவ்வளவுதான் சூழ்நிலை இருந்தா கூட. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இயங்கணும், இல்லைன்னா எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்து அதனுடைய தசாபுத்திகள் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா வீடு வீடு சொந்தமா வீடுங்கிறது பாத்தீங்கன்னா எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது கனவாகவே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு சொந்த வீடு எப்போ அமையும்? எவ்வளோதான் பணம் இருந்தால் கூட அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், அதாவது வாங்கின வீடு வாங்குறது இல்லை, சொந்தமாக தானே பார்த்து பார்த்து கட்டக்கூடிய யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்போ அவருக்கு வரும், எந்த அதுக்கான கிரக நிலைகள் என்ன, தசாபுத்திகள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோச்சனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காலி நிலம், அது பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வந்துடும். செவ்வாய் தான் அதுக்கு காரகத்துவம். அதுவே பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னா அதுக்கு சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது அவருடைய வீடு, வண்டி, வாகனம், மனை, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் வந்து 4ஆம் இடம். அப்போ இதை 3 அனுசரித்து தான் இந்த 3, அதாவது செவ்வாய் சுக்கிரன் 4ஆம் இடம், இது 3 தான் ஒருவருக்கு வீடு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா வேற எந்த திசை நடந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடத்துடைய புத்தி, 4ஆம் இடம் எந்த கிரகமாக வருது? இப்போ மேஷ லக்னம்னா சந்திரன் 4ஆம் இடம், கடகம் 4ஆம் இடம். அது ரிஷப லக்னம்னா 4ஆம் இடம் வந்து சிம்மம். அப்போ இந்த 4ஆம் இடத்துடைய திசை நடக்கணும். இல்லைன்னா வேற எந்த திசை நடந்தாலும் இந்த 4ஆம் இடத்துடைய புத்தி, ஒரு திசையில 9 புத்தி வருது இல்லையா, அந்த புத்தி நடைபெறணும். அப்பொழுதுதான் ஆரம்பிச்சா அந்த வீடு கரெக்டாக இருக்கும், வீடும் சிறப்பாக அமையும், பாதியில் நிற்காம கரெக்டாக நடக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்து திசை நடக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த திசை நடந்தாலும் 11ஆம் இடத்து புத்தி நடக்கணும். இப்போ மேஷ லக்னம்னா 11ஆம் இடம் இது கும்பம். அப்போ சனியுடைய திசை அல்லது சனியுடைய புத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது அவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். அதே போல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவு பண்ணி விரயம் பண்ணி தானே கட்டுறோம். அப்போ 12ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா எந்த திசை நடந்தாலும் 12ஆம் இடத்துடைய புத்தியாவது அந்த நேரத்தில் நடக்கணும். அப்பதான் அவர் வீடு கட்டும் பொழுது அது சிறப்பாக அமையும், அது தடை இல்லாமல் நடைபெறும். பொதுவாக காரகத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு முதல் தரமாக சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா அவர் எங்கே இருந்தாலுமே சரி அந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். அந்த 20 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். அதே போல பார்த்தீங்கன்னா சந்திர மகாதிசை 10 வருஷம் நடைபெறும். இந்த சந்திர திசையும் சுக்கிர திசைக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கும். அப்போ சந்திர திசை நடைபெறும் பொழுதும் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், வீடே இருந்தாலும் இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சந்திர மகாதிசை. ஏன்னா சந்திரன்கிறது 4ஆம் இடத்துல திக்பலம் அடையும், 4ஆம் இடங்கிறது வீடு. அப்போ சந்திரன் திசை நடைபெறும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அந்த தசாபுத்தியிலே நடைபெறும். 4ஆம் அதிபதி எப்படி இருந்தால் கூட அந்த தசாபுத்தியிலே அமையும், வேற திசையில் இல்லை, சந்திர மகா திசையில். அதே போல சுக்கிர திசையில். அதே போல பார்த்தீங்கன்னா ராகு மகா திசையிலையும் வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். 18 வருஷம் ராகுல கண்டிப்பாக ஒருவர் வீடு கட்டக்கூடிய யோகத்தை ராகு கொடுப்பார், எப்படி இருந்தாலும் கூட. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது 4ஆம் இடம், அதே போல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தம் இல்லாமல் காரகத்துவ அடிப்படையில் இந்த ராகு திசையோ சந்திர திசையோ சுக்கிர திசையோ நடைபெறும் பொழுது வீடு கட்டக்கூடிய யோகம் ஒருவருக்கு சிறப்பாக அமையும். ஆக என்னதான் கையில் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த செயல் நடைபெறணும்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், இந்த மாதிரியான தசாபுத்திகள் அமைப்புகள் இருக்கும் பொழுது ஆரம்பித்தால்தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி தான் அமையும். இந்த தசாபுத்திகள் நடைபெறும் பொழுது தான் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த அமைப்பு வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வீடு கட்டும் பொழுது இந்த தசாபுத்திகள்லாம் நம்மளுடைய ஜாதகத்துல நடைமுறையில் இருக்கா, பாவகங்கள் கிரகங்கள் இயங்குதா, இல்லைன்னா 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. இப்போ 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு மேஷ லக்னம்னா 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கடகம். இந்த கடகத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து இருக்கார் அப்படின்னா, இப்போ அந்த குருவுடைய தசா புத்தியிலையும் வீடு கட்டக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடம் சம்மந்தப்படுது இல்லையா, அப்போ அந்த நேரத்திலையும் வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வீடு சம்பந்தமாக வீடு கட்டுவதற்கு, சொந்தமாக தனியாக வீடு கட்டுவதற்கு இந்த தசாபுத்திகள்லாம் ஆய்ந்தறிந்து இது நமக்கு நடைமுறையில் இருக்கா, இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த தசாபுத்தி வருதா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி வீடு கட்டும் பொழுது அந்த வீடு சிறப்பாகவும் வாஸ்து குறைபாடு இல்லாததாகவும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.